வணக்கம். உங்களோட பசங்க சிபிஎஸ்சி படிக்கிறாங்களா? இல்ல. உங்களோட பசங்க 6 ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி படிக்கிறாங்களா? இல்ல நீங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்படி சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகணும், அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? ஓகே, பார்ப்போம். இப்போ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கொஷின்ஸும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லெசன்ல இருந்து நாங்கள் இவ்வளோ 1 மார்க் கேட்போம் 2 மார்க் கேட்போம் அப்படின்னும் கிடையாது. ஜென்ரலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எனக்கு இவ்வளோ கொஷின்ஸ் இவ்வளோ மார்க்ஸ் கொடுப்போம் அப்படின்றது தான் இருக்கும். சரிங்களா? அத்தனை மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் கேட்போம். அப்போ அதில் எத்தனை 1 மார்க் அப்படின்றது எதுவும் கிடையாது. அதே மாதிரி எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கிடையாது. இதை முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி நம்ம எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத சின்ன ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், சரி இதுதான் சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா லேர்ன் பண்றதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றீங்க அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? லேர்ன் பண்றது முக்கியம் இல்லை, படிக்கிறது முக்கியம் இல்லை. படிக்கிறது முக்கியம் தான், ஆனா படிக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, அதை சொல்ல வரேன். சரிங்களா? அடுத்தது, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? எதை ப்ராக்டிஸ் பண்ணும்? உங்களுக்கு கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அப்போ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றது பார்த்தாதா? ப்ராக்டிஸ் பண்றதுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஷீட் வச்சிருப்பீங்க, அதை சால்வ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உடனே நடுவில் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட கூகுள் மாமாவை போய் பார்ப்பீங்க. அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதையே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 நிமிஷம் போகும், 10 நிமிஷம் போகும், 1/2 மணி நேரம் போகும், 1 மணி நேரம் போகும், சண்டேல உட்காருவீங்க. அப்படியே நம்ம தான் என்னமோ வந்து நான் இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் நம்ம பிளான் போட்டு கொடுத்த மாதிரி நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆக மொத்தத்தில் பார்த்தா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல முடிஞ்சு போயிருக்கோம். சரியா? அப்ப அது ஒன்று ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்பு கிடையாது. சரிங்களா? அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்றத பார்ப்போம். சரியா? டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் இங்க போவோம் ஒரு லூப்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த கான்செப்ட்லாம் விட்டீங்களோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் லேர்னிங். லேர்னிங்ல எத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்ப பேசிக்கா நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா நம்ம பிரிச்சுக்கலாம் ஃப்ரம் 9th ஆன்வர்ட்ஸ். இல்லைங்களா? 8th இருந்து 6th இருந்து 8th வரைக்குமே நியூமரிக்கல் இருக்கு. நம்ம மேக்ஸ் மட்டும் நியூமரிக்கல் வச்சுப்போம். இல்லைங்களா? ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7th 9th 10th 11th 12th அப்படின்னு வரும்போது நம்ம அதை ஃபுல் ஃபிளெஜ்ல என்னது எல்லாமே என்னது நியூமரிக்கல்ஸ்ன்றது பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இன்க்ளூட் ஆகும். இதுல தான் நம்ம என்ன பண்றோம், தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் படிக்கிறதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். படிக்கும் போது என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட புக் கண்டென்ட், புக் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி, அந்த என்சிஆர்டி நீங்க முதல்ல தரவா படிச்சுக்கணும். சரியா? எப்படி சார் தரவா படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் இட் லைன் பை லைன். அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணும். தட் மீன்ஸ் கீவேர்ட்ஸ். சரியா? அப்ப கீவேர்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், மார்க் பண்றோம். கீவேர்ட்ஸை மார்க் பண்ணிட்டே வந்துட்டே இருப்போம். அதான் முதல் ஸ்டெப். நீங்க படிக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸை மார்க் பண்ணணும். எப்படி ஒரு என்டையர் லெசன். சரிங்களா? ஓகே. கீவேர்ட்ஸை மார்க் பண்றதுக்கு முன்னாடி முதல் வேலை நம்மளோட மைண்ட் மேப். மைண்ட் மேப்னா என்ன சார்? உங்களுக்கு புரியுற விஷயத்துல சொல்றேன், கவனிங்களா? இப்போ நீங்க டூருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க, ஹாலிடேஸ்க்கு பிளான் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு இத்தனை நாள் ஹாலிடேஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இங்க போகணும், அதுக்கப்புறம் அடுத்தது இதை முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப் நம்ம வேற ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்புக்கு போன இடத்துல இங்க ஸ்டே பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எத்தனை நாள் தங்கணும்,
ஓகே. போற வழியில என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த ஹோட்டல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ப்ரீ பிளான் பண்றோம்ல, தட் இஸ் யுவர் மைண்ட் மேப் இன் யுவர் சப்ஜெக்ட். சார், மைண்ட் மேப் வச்சு நான் என்னென்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்மளோட புக்ல ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட சயின்ஸ் புக் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் கிளியரா, ஏன்னா 10th 12th நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால 10th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி 10th முடிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி இது சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இது சாப்டர் 1. இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 1.1. சரியா? அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹெட்டிங். சரியா? இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 1.3. ஒரு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு 1.3.1, 1.3.2, அடுத்தது 1.4. இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் கவுண்டிருக்கலாம் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரியா? அப்ப அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னது எனக்கு சாப்டர் 1 இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மைண்ட் மேப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 எடுத்துட்டு ஓகே கவனிங்க. இப்போ 1.1 அதோட ஹெட்டிங் என்னன்னு எழுதணும். 1.1 எழுத அதோட ஹெட்டிங் என்னன்னு எழுதணும். சரிங்களா? எழுதி முடிச்சுட்டு அது கீழே ஏதாவது சப் ஹெட்டிங்ஸ் இருக்கா? சப் ஹெட்டிங் என்னது? இப்போ 1.23ன்றது என்னது ஹெட்டிங், 1.3.1ன்றது என்னது சப் ஹெட்டிங், 1.3.2ன்றது என்னது அதோட சப் ஹெட்டிங். ஒரு சில சமயம் என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா ஃபர்தரா இது பிரிக்கும் போது 1.3.2.1 கூட வச்சிருக்கலாம். சரிங்களா? அது என்னது சப் ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ 1.1 வருது, அடுத்தது எனக்கு என்ன 1.2 வருது, அடுத்தது எனக்கு என்ன வருது 1.3 வருது. ஃபர்தரா அதை பிரிச்சு 1.3.1, 1.3.2, then it goes on. இது நம்ம மைண்ட் மேப். எப்படி நம்ம ட்ரிப்புக்கு பிளான் பண்றோமோ அதே மாதிரி ஒரு லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அந்த லெசன்ல இருக்கு அப்படின்றது ஜஸ்ட் ஹெட்டிங்கை மட்டும். சார் என்ன படிக்க சொன்னாலே நான் வெறும் ஹெட்டிங்கை மட்டும் தான் பார்த்துட்டு போவேன். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை பாருங்க அப்படின்றீங்க. இதாண்டா ஒரே ஒரு டைம் நம்ம படிக்கிறதுன்றது சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் படிக்கிறதுன்றது சிங்கிள் டைம் தான் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா படிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதல இல்லைங்களா? இப்போ எல்எல்பி எல்லாம் ஓப்பன் புக்ஸ், நீங்க உட்காந்து புக்கை வெட்டி பார்க்கலாம். திருப்பி திருப்பி புக்கை படிக்கிறது சிபிஎஸ்சி வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸும் சரி, நீ காலேஜ் போனாலும் சரி, இதே ஃபார்மட் தான். ஓகேங்களா? கவனிச்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் மேப்பை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போட்டுக்கிறோம். சரியா? சரி, மைண்ட் மேப்பை போட்டாச்சு. இப்போ மைண்ட் மேப்க்கு அப்புறம் என்ன சார் பண்ணோம்? அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு புரியுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன்ல நோட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கறது என்ன இருக்கும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அது புரியுமானா கண்டிப்பா கிடையாது. எடுத்துக்கோங்க, நீ ஒன்றும் இல்லை என்சிஆர்டி புக்கே எடுத்துக்கிட்டா நம்ம டேரக்டா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நம்மளுக்கு புரியாதான். அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்தா படிக்கும் போது தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும். சரிங்களா? அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்றோம், மைண்ட் மேப். அடுத்தது என்ன, கீவேர்ட்ஸ். சரி, அப்ப கீவேர்ட்ஸ்னா என்ன சார்? இன்ட்ரோடக்ஷன்ல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட் மேப் முடிச்சிட்டோமா? மைண்ட் மேப் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த வேலை என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட புக்ல என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸோ, அது இன்ட்ரோடக்ஷன்ல கூட இருக்கலாம், ஒரு சில சமயம் எக்ஸாம்பிள்ஸா கூட கொடுத்துருக்கலாம் இன்ட்ரோடக்ஷன்ல. சரிங்களா? அப்ப அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ கீவேர்ட்ஸுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன்ல அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் இருக்கு. அந்த மெக்னீஷியம் ரிப்பனை எரிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஏன்னா மெக்னீஷியம் ரிப்பன் மேல ஒரு ஒயிட் கலர் டஸ்ட் இருக்கு. அப்ப அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி, பர்ன் பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதை கிளீன் பண்றீங்க. ஓகேவா? எது சாண்ட் பேப்பர் வச்சு கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு கேள்வியே கேட்பாங்க. என்ன ரீசன் நீங்க கிளீன் பண்ணாம, அதாவது ஏன் மெக்னீஷியம் ரிப்பனை கிளீன் பண்றீங்க அப்படின்றது கேள்வி. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீஷியம் இஸ் a மெட்டல். மெக்னீஷியம் என்னது? இட்ஸ் a மெட்டல். அப்போ இந்த மெட்டல் உங்களுக்கு ஆக்சிஜனோட சேர்றதுனால இட் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு.
அந்த மெக்னீசியம் ஆக்சைடு தான் அது மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு. சார் இதுக்கும் எரிக்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்ற கவுனி. அப்ப உனக்கு மெக்னீசியம் நான் எரிக்கிறேன் அப்படின்னா அது எது கூட சேரும்? ஆக்சிஜனோட சேரும். அப்ப இன்டர்ன் எனக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் ஆக்சைடு தானே. எரிக்கிறதுக்கான இஃப் யூ பர்ன் இட் த எண்ட் ப்ராடக்ட் இஸ் வாட்? மெக்னீசியம் ஆக்சைடு. கரெக்டா? அப்ப எனக்கு எண்ட் ப்ராடக்ட் மெக்னீசியம் ஆக்சைடு தான். ஆனா அது எங்க இருக்கு? ஆல்ரெடி அந்த மெக்னீசியம் ஸ்ட்ரிப் மேல எனக்கு நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு எரிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது ஆல்ரெடி இருக்கும் போது அது எரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம பேப்பர் எடுத்துக்குவோம். பேப்பரை நான் எரிக்கிறதுக்கு பாக்குறேன், ஆனா அது எரியல. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நீ ரொம்ப சிம்பிள், கீழே எரிஞ்சு கிடக்கிற தூள் வச்சு அது பேப்பர் மேல தருது, எரியாது. ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உட்டை ஒரு பக்கத்தை படம் எரிச்சு விட்டுருவாங்க, வெளிப்பக்கம் இருக்கிறதெல்லாம். சரிங்களா? அது எது என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு நம்ம கரையாலாம் அரிக்காது, சீக்கிரம் வீணாகாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு அதான் பண்றாங்க. அதேதான். அப்ப நம்ம மெக்னீசியம் இருக்கா, மெக்னீசியம் மேல என்ன இருக்கும்? உனக்கு மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கும். அப்ப நான் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்ச உடனே எனக்கு மீதி என்ன இருக்கும்? மெக்னீசியம் மட்டும் தான் இருக்கும். அப்ப நான் எரிக்கும் போது எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் சொல்றது, நீங்க லைன் பை லைன் கீவேர்ட்ஸ் என்னன்றது மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே, குட். இப்ப கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன சார், அவ்வளவுதான் குப்புறப்படுத்த தூங்க வேண்டியதான்? இல்ல, அது கிடையாது. சரியா? கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ண கீவேர்ட்ஸை உனக்கு ஏற்ற மாதிரி, சரியா? கீவேர்ட்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஒரு சில பேர் இல்ல சார் நான் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கலர் கலர் ஜீப்ரா கிராசிங் மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிற எல்லா லைனையுமே அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க. கீவேர்ட்ஸை பத்தி சொல்றேன். உன்னை லெசனை ஃபுல்லா மார்க் பண்ணி விளையாட சொல்றேன். சரிங்களா? போர் அடிக்குது சார், நீங்க தானே சார் கீவேர்ட்ஸ் என்ன மார்க் பண்ண சொன்னீங்க, அதனால சார் நான் உட்காந்து மார்க்கர் வச்சு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். தப்பு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னதை வச்சு ஏது கீவேர்ட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நோட்ஸ். சரிங்களா? நோட்ஸ் எப்படி சார்? நோட்ஸ் கீவேர்ட்ஸ் எடுத்தீங்களா, அந்த வேர்ட்ஸ் உங்களோட வே ஆஃப் ஸ்டைல்ல நோட்ல எழுதுறது. சரியா? நோட்ஸ்ல எழுதி முடிச்சுட்டு, உன்னோட நோட் புக்ல எழுதி முடிச்சுட்டு அடுத்தது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு லேர்ன் இட். படிக்கிறதுல இவ்வளோ அர்த்தமா இருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே படிக்க சொன்னா நீங்க படிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? புக் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் 2 பேஜ் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. அடுத்தது போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 லைன் மட்டும் படிப்பீங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றாங்க என்ன பண்ணுவீங்க? ஹெட்டிங் மட்டும் திருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பேஜ் மட்டும் திருப்பீங்க. இதுதான் நீங்க பண்ற வேலை இல்லையா? ஏன்னா நம்மளுக்கும் போர் அடிச்சிடும்ல. ஓகே, சரி. அப்ப இது எல்லாத்தையுமே நான் எப்படி சார் பண்றது? ஒரு டைம் லிமிட் குள்ளார பண்ணணும். ஏன்? நம்மளுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்னா இத்தனை வயசுக்குள்ள தான் படிக்கணும், 12th ஸ்டாண்டர்ட்னா இத்தனை வயசுக்குள்ள தான் படிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்னா இந்த டைம்ல தான் சாப்பிடணும், லஞ்ச் இந்த டைம்ல தான் சாப்பிடணும், டின்னர்னா இந்த டைம்ல தான் சாப்பிடணும். நம்ம அந்த டைம்ல சாப்பிட்றோமா? அது ஏன்னா செய்யறது கிடையாது, இதை செய்ய போறோம்னா அப்படின்னா கரெக்டான விஷயத்துல செய்யணும். சரிங்களா? ஓகே. இதுல ஒரு சேயிங் இருக்கு. என்ன சேயிங் அப்படின்னா, நீங்க ஒரு தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறீங்களோ அது நம்மளுக்கு நல்லது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கு. அது எப்படி சார்? நான் எந்த தப்பான ட்ரெயின்ல இது வரைக்கும் ஏறலை அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறோமா? அது தப்பான ட்ரெயின். சரிங்களா? நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்குறோமா? அதுவும் தப்பான ட்ரெயின். இவ்வளவு நேரம் தான் தூங்கணும்னு இருக்கு, அவ்வளவு நேரம் தூங்குறோமா? எக்ஸ்ட்ரீம் லோவா தூங்குறதும் தப்பு, எக்ஸ்ட்ரீம் ஹையா தூங்குறதும் தப்பு. சரிங்களா? கரெக்டான டைம்ல சாப்பாடை முடிக்கணும். கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றோமா? கேர்ள்ஸுக்கு இருக்கிற ஒரு ஃபேஷன், சார் நான் காலைல எழுந்து சாப்பிடவே மாட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, வயிற்றுல வந்து ஜல்லடை போட்ட மாதிரி ஆகிடும், அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு. புரியுதுங்களா? அதுவும் தப்பு தான். புரியுதுங்களா? அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பியும் கிடைக்காது. ஓகே, சரி. இப்போ டைம் லிமிட். ஏன் சார் டைம் லிமிட் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னா இன்னைக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு வாங்குறாங்க. ஆன்சர் பேப்பர் நாங்க ஒரு வாரம் கழிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 3 hours
சரியா? அப்ப அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கிறது, நீங்க பிராக்டிஸ் பண்றது, நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறது எல்லாமே டைம் லிமிட் குள்ளார இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே, குட். சரி, இப்போ அடுத்தது பிராக்டிஸ். பிராக்டிஸ் எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்டெக்ஸ்ட், ஓகே, தென் அப்புறம் நம்மளோட புக் பேக். பெருசா எதுவும் சாரி. சரி, இப்போ இன்டெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டினா இருக்கட்டும், நீங்க படிச்ச கான்செப்ட் கிளியரா இருக்கா இல்லையான்றது அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டா செக் பண்றதுல இருக்கு. சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். சார், எங்க ஸ்கூல்ல புக்ல இருக்கிறதே திருப்பி படிக்க சொல்றாங்க சார் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். இதுதான் இம்பார்ட்டன்டா சொல்றாங்க. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இம்பார்ட்டன்ட்ன்றது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஓகே, சரி. அப்ப எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி சார் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்? இங்கேயும் வந்துருவார் ஒருத்தர். யாரு? டைம். ஏன் சார் டைம் இங்கேயும் வந்து விளையாடுறாரு? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவருக்கு இதான் வேலை, நம்ம கூட விளையாடுறதா வேலை. சரி, ஓகே. அப்ப 1 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 10 1 மார்க்கை 10 நிமிஷத்துல முடிக்கணும். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் 10 2 மார்க்ஸ் சால்வ் பண்ணி பாக்குறேன், 10 2 மார்க்ஸ் நான் சால்வ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்குள்ளார முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 5 4 மார்க் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு மார்க் வருது? 20 மார்க்ஸ். 20 மினிட்ஸ்ல முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா முடியுமா சார்? கண்டிப்பா முடியாது. ஸ்டார்டிங்ல சத்தியமா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பிகினிங்ல நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். போக போக தான் அது நம்மளால செட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்த பண்றோன்றத கடைசியா சொல்றேன். இது முடிச்சாச்சா? இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை டெஸ்ட் எழுதி பார்க்கறதும் அதே அளவுக்கு முக்கியம். ஸோ டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை மட்டும் மார்க் பண்ணிட்டு, சார் இந்த ஒர்க் ஷீட் நான் போட்டு பார்த்தாங்களா, இந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுறேன், தப்பு. உங்களோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? அக்கார்டிங் டு த பேட்டர்ன் யூ ஷுட் ரைட் த டெஸ்ட். சரியா? பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரி, நம்மளோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? எம்சிக்யூஸ் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், கேஸ் பேஸ் ஸ்டடி. கரெக்டா? இதெல்லாம் தான் உங்களோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன். அப்ப நீங்க சால்வ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் த மார்க் லிமிட். சார், இப்ப நான் வீட்டுல டெஸ்ட் எழுதி பாக்குறேன் அப்படின்னா கோ ஃபார் 20 மார்க்ஸ். ஏன் 20 மார்க்ஸ்க்கு நீங்க எழுத சொல்றீங்க அப்படின்னா நம்மளோட போர்டு எக்ஸாம்க்கான மொத்த மார்க் எவ்வளவு வரும்? 80 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ டோட்டல் மார்க் இஸ் ஃபார் 80 மார்க்ஸ். அப்ப நம்மள ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா they will be conducting the test based upon 40 மார்க்ஸ். அப்ப நீங்க ஒரு சாப்டரும் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சாப்டரும் இண்டிவிஜுவலா டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கோ ஃபார் 20 மார்க்ஸ். அப்ப இது ரிவர்ஸ் கிடையாது, இது பாம்பு பாதை, ஏணி பாதை. அப்படி பார்ப்போமா? ரிவர்ஸ் தான் ஏணி பாதை. 20 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணு, அடுத்தது 40 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் 80 மார்க்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு. கரெக்டா இருக்கும். புரியுதா? ஓகே. அப்ப எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். சரிங்க சார், இங்க யாராவது ஒருத்தவங்களை திருப்பி கூட்டு போய் திருப்பி லேர்னிங்ல விட்டுருக்கீங்களே? குட் கொஸ்டின். பார்ப்போம். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இங்க டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்றோம்ல, டெஸ்ட் எழுதும் போது இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் டவுட்டா இருக்கும். அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை மட்டும், ஓகே, எது இதெல்லாம் மிஸ்டேக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். அவ்வளவுதான். இதுதான்டா நீங்க பண்ண வேண்டியது. இதை நீங்க பெர்ஃபெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பதில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் சேம். ஃபர்ஸ்ட் மைண்ட் மேப், கீவேர்ட்ஸ் ஓடிடும், நோட்ஸ் ஓடிடும், இது நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதோட கொஸ்டின்ஸ்
சால்வ் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதே கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எம்சிக்யூஸ் ஃபார்மேட்ல, அது வித் இந்த டைம் லிமிட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதே மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் எக்ஸாம்ல நல்லபடியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி சார், இப்போ நான் படிக்கிறேன் சார், நான் படிச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மறந்துடுறேன். நிறைய பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா, நான் படிச்சுட்டே இருந்தா தான் சார் ஞாபகம் வரும். தப்பு. நீங்க படிச்சுட்டு அதுக்கான ஒரு கேப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீகால் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? படிக்கிறதுல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. அப்ப டீச் பண்ணும் போது அதை திருப்பி நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. முதல் கண்டிஷன். எப்ப நம்ம ரிவிஷன் பண்ணுவோம்? அடுத்த வாரம் எக்ஸாம் சார், சார் இன்னும் 2 நாள் தான் சார் எக்ஸாம், அப்பதான் சார் நான் ரிவிஷன் பண்ண முடியும். தப்பு. ஏன்னா நீங்க தானே சார் கேப் விட்டு படிக்க சொன்னீங்க. ஏய் தம்பி, இந்த கேப் இல்லடா, நீங்க சொல்றது இவ்வளோ பெரிய கேப். நான் சொல்றது காலையில நடத்துறாங்க, மதியம் நடத்துறாங்க, வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் சொன்னேன். அந்த கேப்ன்றது இத்தனோடு தான் இருக்கும். நீ சொல்ற கேப் மாதிரி இவ்வளோ இருக்குது. என்னோட 3-4 மடங்கு சார் பண்ணுது. சரி, ஓகே. அப்ப அந்த கேப்ன்றது என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நீங்க ரிவிஷன் பண்றீங்க, ரிவிஷன் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம்? சண்டேவும் ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதெல்லாமே கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எக்ஸாம் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிளான் போட்டுருக்கோம். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் டேபிள் சொல்லிடுவாங்கல்ல, எக்ஸாம் இப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிளானிங்ல நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை மணி நேரத்துக்கு நான் இது சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறேன், எனக்கு எந்தெந்த லெசன்ஸ் இருக்கு. அப்ப நான் புது புது கொஸ்டின்ஸ் ஏற்கனவே சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் திருப்பி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகே. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லி, சார் அப்பா எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு இதுல இருந்து நீங்களே என்ன பண்ணுங்க, இத்தனை 1 மார்க், இத்தனை 2 மார்க், இத்தனை 3 மார்க்னு எனக்கு எழுதி கொடுங்க, நான் அதை டெஸ்ட் எழுதுறேன். சூப்பரா எழுதலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ நீங்க படிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும் மார்க்கை. இல்ல சார் நான் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 10th 12th இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன், 12thலயும் பர்ஃபார்ம் பண்ண முடியும்டா. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல படிக்கணும். சரிங்களா? எந்த போர்டு எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூல் டெஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த மெத்தடாலஜி. இது என்ன சார் நீங்க வந்து சாட் ஜிபிடில போட்டு எடுத்து வந்தீங்களா அப்படின்னா இல்ல. சாட் ஜிபிடிலாம் வரதுக்கு முன்னால இருந்து நான் வந்து 13 இயர்ஸா 14 இயர்ஸா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பசங்களுக்கும் இதை கொடுத்து 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 ஒவ்வொரு மெத்தடாலஜி மாட்டி ட்ரையல் நேரம் தான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மெத்தட்லயும் எனக்கு ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க கிடைக்க இப்போதைக்கு ஒரு பெஸ்டான மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தட் தான். சரிங்களா? ஓகே. நம்ம லைஃபே எல்லாமே ட்ரையல் நேரம் தான். சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்றோம், கீழே ஊந்து வர்றோமா, வண்டி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்றோம், கீழே ஊந்து வர்றோமா, இல்ல யாரையாவது போய் இடிக்கிறோமா. அப்ப எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஓகே. அதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தப்பான விஷயங்களை ஓரம் கட்டிட்டு கரெக்டான விஷயமா நம்ம கொண்டு போற மாட்டோம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.